ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் மீட்டனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. 2025 மாபெரும் ஹிந்து எழுச்சி திருவிழாவானது நாளைய தினம் நாடெங்கிலும் தேசம் எங்கிலும் ஒரு ஹிந்து எழுச்சி திருவிழாவானது கொண்டாடப்பட போகுது. இந்த இந்து எழுச்சி திருவிழாவிற்கும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்கும் தேசத்திற்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். அதாவது நாம் இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இதிகாசத்தில் புராணங்களில் விநாயகர் பெருமானை பற்றி ஒரு சில தகவலை மட்டும் பேசிட்டு நம்ம தேசத்திற்கும் இந்த எழுச்சி திருவிழாவிற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு முறை அவ்வை பாட்டி என்றாலே விநாயகர் பெருமான் என்றாலே அவ்வை பாட்டி. அவங்களுக்கு விநாயகர் பெருமானுடைய பூஜை என்பது மிக மிக முக்கியமானது. அப்படி தினமும் பூஜை செய்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் அவசர கதியாக பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டார். எப்படின்னா, இன்னைக்கு நாம் இந்த கலியுகத்தில் நாம் என்ன பண்ணுறோம்னா, அப்படியே பைக்கில் போயிட்டுருப்போம், இல்லைன்னா காரில் போயிட்டுருப்போம், பஸ்ஸில் போயிட்டுருக்கிற வேகத்திலேயே ஒரு பெய்ய கையெடுத்து கும்பிட்டு, இல்லைன்னா ஆண்டவனுக்கு ஒரு சலாம் போட்டு, அந்த மாதிரி இந்த கலியுகத்தில் நடக்குது. ஆனால் அந்த அவ்வை கிழவி என்றும் இல்லாத திருநாளாக அந்த அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அவசர கதியாக பூஜை நடத்திட்டுருக்காங்க. அப்போ விநாயகர் பெருமான் அங்கே எழுந்தருளி அந்த அவ்வை கிழவிகிட்ட கேட்குறாங்க, அம்மா, என்றைக்குமே நிதானமாக என்னை வழிபடும் நீங்கள் இன்று மட்டும் ஏன் இவ்வளவு அவசர கதியாக எனக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த அவ்வை கிழவியோ என்ன சொல்கிறாங்கன்னா, சேரன்மான் நாயர் சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து கொண்டு கைலாயம் செல்ல உள்ளார். இந்த அவ்வை கிழவிக்கோ கைலாயம் பார்க்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசை இருக்கு. நான் போனால் எனக்கு அந்த கைலாயம் காண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால இவங்களோட போனோம்னா அந்த கைலாயத்தை ஒரு நாளாவது என்னுடைய கண்களால் நான் கண்டு விடுவேன், அந்த சிவருமானை பார்த்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வை கிழவி சொல்கிறாங்க. அதற்கு விநாயகர் பெருமான் ஒரு விஷயம் சொன்னார். அவ்வையே, நீங்கள் எப்பொழுதும் போல் நிதானமாக உங்கள் வழிபாடை நடத்துங்க, நம்பி வழிபாடை நடத்துங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விநாயகர் பெருமானே தன் முன் எழுந்தருளி இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அவ்வை பாட்டிக்கு அனைத்தும் மறந்து விட்டது. விநாயகர் பெருமானுடைய தொண்டே பெருந்தொண்டு என்று நினைத்து அன்று மிக பிரம்மாண்டமான என்றும் இல்லாத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்றிய நாள் அந்த நாள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் அகவல் சீத கலவ செந்தாமரை போல் என்று தொடங்கும் அந்த விநாயகர் அகவலை இயற்றி அந்த திருநாளிலே நன்னாளிலே விநாயகர் பெருமானை பூஜை செய்கிறார். மீண்டும் அவர் முன்பு தோன்றிய விநாயகர் பெருமான், அவ்வையே, என் மீது நம்பிக்கை வைத்து என்னை வணங்கினீர்கள்.
என் மீது நம்பிக்கை வைத்து வணங்கிய காரணத்தினால் என்னுடைய தும்பிக்கை உங்களை கைலாயம் வரை கொண்டு செல்லும் என்று சொல்லி அங்கே சேர்மன் நாயனாரும் வரவில்லை, சுந்தரமூர்த்தி நாயனாரும் வரவில்லை. அதற்கு முன்கூட்டியே தனது தும்பிக்கையால் அவ்வை பாட்டியை அழைத்து சென்றார் விநாயகப் பெருமான். நம்பிக்கையோடு தொழுவோருக்கு என்றும் தன் தும்பிக்கை துணையாக நிற்கும் என்று சொன்னவர் விநாயகப் பெருமான். அப்பேற்பட்ட விநாயகப் பெருமானுடைய விநாயக சதுர்த்தி, அதாவது அவர் பிறந்த தினம், அதையவே நாம் விநாயகர் சதுர்த்தி திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வர்றோம். இந்த திருநாளாகப்பட்டது பல யுகங்களாக நடந்துட்டு வர்றதா சொல்கிறாங்க. இந்த கலியுகத்தில் ஒரு சில வருடங்களாக அப்படியே நின்று போச்சு. நின்று போகும்போது மீண்டும் அதை தோற்றுவித்தவர் நம்முடைய மராட்டிய வீர சிவாஜி அவர்கள். சத்ரபதி வீர சிவாஜி அவர்கள் தொடங்கி அவர் பின்பு வந்த அத்துணை மன்னர்களும் அந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவினை மிக பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாரத தேசத்தில் அந்நியர்கள் படை சூழ்ந்தாங்க. அதனால் மீண்டும் பல ஆண்டு காலம் அந்த விநாயகர் சதுர்த்தி எழுச்சி திருவிழாவானது மீண்டும் நின்று போனது. அப்போ தான் 1893 ஆண்டு பால கங்காதர திலகர் அவர்கள் சுதந்திர போராட்ட தியாகி. அவரை போல சிந்தித்தவரும் யாரும் இல்லை, நாட்டை நேசித்தவரும் யாரும் இல்லை, தேசப்பற்று கொன்றவரை யாரும் பார்த்திட முடியாது. அப்பேற்பட்ட பால கங்காதர திலகர் அவர்கள் 1893 ஆண்டிலே இந்துக்களிடையே மிக பிரம்மாண்ட பக்தி உள்ளது. அந்த பக்தியை தேசபக்தியாக கொண்டு வர வேண்டும், தேச நன்மைக்காக அதை செலவிட வேண்டும், தேசத்திற்காக பயன்பட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய விநாயகரை வீதிக்கு கொண்டு வந்தார் அந்த உத்தம புருஷன். அதன் பின்பு சாதாரண இந்து திருவிழாவானது இந்த பாரத நாட்டினுடைய ஒற்றுமை திருவிழாவாக ஆரம்பிக்கப்பட்டது. அதிலிருந்து சுதந்திர வேர்க்கை முளைத்தது. பாருங்க, நம்ம விநாயகர் சதுர்த்தி விழா அப்படிங்கிறது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்குது, எதுக்காக ஆரம்பிச்சிருக்குது? இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை நாம் எப்படியெல்லாம் கொண்டாடணும்? விநாயகப் பெருமான் ஒன்றும் பொன்னையும் பொருளையும் கொண்டு கொட்டி கொடுத்து நீங்கள் என்னைய பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள் கிடையாது. சாதாரண மஞ்சளினாலும் சரி, மாட்டு சாணத்தில் பிடித்தாலும் சரி, அவர் விநாயகப் பெருமான். அவருக்கு பூஜிப்பதுக்கு பெருசாக எதுவுமே தேவையில்லை. 2 அருகம்புல் போதும். அந்த அருகம்புல்லிலே வாழ்பவரே விநாயகப் பெருமான். இந்த விழாவானது தொன்று நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் 1980களில் ஹிந்து மொழி பேர் இயக்கம் மிக பிரமாண்டமான முறையில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவா சங்கத்தின் சார்பாக தொடங்கப்பட்டது. அப்போது இருந்து அமரர் ஐயா, அவரை அமரர்னு சொல்லவே கூடாது, ஏன்னா இன்றும் வாழக்கூடியவர், என்றும் வாழக்கூடியவர் ஐயா ராமகோபாலன் ஐயா அவர்கள், வீரத்துறவி ராமகோபாலன் ஐயா அவர்கள் தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமான முறையிலே வீதிதோறும் விநாயகரை கொண்டு வர வேண்டும், வீடுதோறும் விநாயகரை கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த உயரிய மந்திரத்தை சொல்லி தொடங்கப்பட்டதே விநாயகர் சதுர்த்தி பெருவிழா. இந்த ஆண்டு கொண்டாடக்கூடிய பெருவிழாவானது மிக பிரம்மாண்டமான முறையிலே கொண்டாடப்பட வேண்டும்.
அதற்கு தேசபக்த பாரத சொந்தங்கள் அனைவரும் இணைந்து அந்த ஹிந்து எழுச்சி விழாவிலே கலந்து கொண்டு மிக பிரம்மாண்டமான முறையிலே ஜாதி வேற்றுமை இல்லாமல் ஹிந்து எழுச்சியை உருவாக்கி அந்த விநாயகப் பெருமானை கொண்டாடுமாறு அனைவரையும் நன்றியோடு வணக்கத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். பாரத் மாதா கே ஜெய். ஜெய் ஹிந்த்.